இனிய தமிழ் பேசும் தமிழ் உள்ளங்களுக்கு யுனிவர்சல் வாய்ஸ் 369 சேனலுக்கு உங்களை அன்போடும் பண்போடும் கவுளி அடித்தாச்சு. அன்போடும் பண்போடும் அழகாக வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு உங்களை நீங்களே ஆசுவாசப்படுத்தி பாசிட்டிவிட்டியாக மென்டாலிட்டியோட கடவுள் இன்றைக்கி என்ன உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னு ஆர்வமாக கவனமாக கேளுங்க. எல்லா ரீடிங்கும் உங்களுக்கானதாக இருக்காது. இது ஜென்ரல் ரீடிங். பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், வேணுங்கிறவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், கடவுள் என்ன உங்களுக்கு சொல்கிறாங்க பார்க்கலாமா? பார்க்குற சப்ஸ்கிரைபருக்கு என்ன விஷயங்கள் இன்றைக்கி தெரியணும் அப்படிங்கிறத ஜம்பாகி அழகாக விழுறாங்க. நிச்சயமாக ரொம்ப பேலன்ஸ் இல்லாமல் இருக்குது உங்கள் வாழ்க்கையில். கீழே இருக்கிற அந்த 3 சக்ராஸுமே மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், இந்த 3 சக்ராஸும் அலைன் பண்ணிங்கனாலே நீங்கள் ஒரு பெரிய ஸ்டாராகக்கூடிய ஒரு ஆள் தாங்க, ஒரு பர்சன் தான். கண்டிப்பாக இதெல்லாம் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நிறைய அடி இடி இமோஷன் லெவலில் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஒரு சோகமான சுச்சுவேஷன், ஒரு ஃபியரு, நமக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல, ஒரு நம்பினவங்க ஏமாத்துற மாதிரி, உண்மையாக நம்ம இந்த விஷயம் நம்பி போகலாமா, இது பின்னாடி போகலாமா, இருக்கிற மாதிரியே இருக்கே, எனக்கு நிறைய சயின்ஸ் கொடுக்குறாங்களே யூனிவர்ஸ், இது உண்மையான விஷயமா அப்படின்லாம் நிறைய ஒரு குழப்பத்தோடு உங்கள் வாழ்க்கை கண்ணோட்டத்தை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்குள்ளே நீங்கள் சக்ரா பேலன்ஸ் பண்ணணும், சக்ரா மெடிடேஷன் பண்ணணும், செல்ஃப் லவ் பண்ணணும். பழசில் நடந்த அத்தனை விஷயங்களும் தூக்கிட்டு புதிய உலகத்தை கண்ணோட்டத்தை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு சக்ரா மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் பெரிய ஸ்டாராக உங்களுக்கு ஏதோ ஒரு பர்பஸ் இருக்குது, அந்த பர்பஸை நோக்கி போகிற வரைக்கும் உங்களுக்கு இதே மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். கடவுளை பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கான லெசன் என்னன்னு கடவுள் கைடன்ஸில் உங்களுக்கு போகிற போக்கில் எல்லாமே விளக்கமாக சொல்லுவாங்க. லெசனை திரும்பி படிச்சுக்கோங்க. திரும்ப இந்த லூப்புக்குள்ளே என்டாங்கிள்மெண்ட்டில் மாட்ட மாட்டீங்க. அடுத்தது என்ன கார்டு வருது பார்க்கலாமா? சப்ஸ்கிரைபர் பார்க்குறவங்களுக்கு என்ன விஷயம் அவங்க தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி அவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நிறைய பேர் தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறீங்க, தூங்குறது கிடையாது, அன்டைம் ஆகுது, தூங்குறதே லேட்டு, அதுவும் 3 மணி 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிக்கிறீங்க. எந்திரிச்சிட்டு உங்களுக்கு நடந்த விஷயங்களை குறித்து மறக்க முடியாமல் அந்த மைண்டில் போட்டு அடிக்கடி ரிவைண்ட் மோடு போட்டு நடந்த விஷயங்களுக்கு எந்திரிச்சு கவலைப்பட்டுருக்கீங்க. நிறைய விதமான வாழ்க்கையில் கஷ்டம் பட்டாச்சு, நிறையா துரோகம்லாம் பட்டாச்சு. ஆனால் இதுக்கப்புறமும் உங்கள் வாழ்க்கை அப்படியே தான் இருக்க போகுதுன்னு வெளி உலகத்தை பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. வெளி உலகத்தை புதிய கண்ணோட்டத்தில் பார்க்குறதே இல்லை. நீங்கள் பழசெல்லாம் மறக்கலை, அதை மன்னிக்கவும் இல்லை, அப்படியே வந்திருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு தூக்கமின்மையாக நிறையா இருக்குது. உங்களுக்கு அழகான கண்ணை திறந்து எதிர்த்தாப்பில் அழகான கடவுள் வச்சுருக்கிற அந்த பொக்கிஷமான வாழ்க்கை இருக்குது. ஆனால் நீங்கள் தான் அதை நம்ப மாட்டேறீங்க. பெரிய பெரிய வாழ்க்கையில் சாதிக்கக்கூடிய ஒரு ஆள் தான் நீங்கள். நியூ பிகினிங் கண்டிப்பாக இருக்குது. எந்திரிச்சு உட்காந்து இதை பழசில் நடந்த விஷயங்களை குறித்து அந்த ரணம் மாறவே இல்லை. பழைய சுவடுகளோடு இப்போ நீங்கள் புதிய வாழ்க்கை பயணத்தில் அடி எடுத்து வச்சிங்க அப்படின்னா அதில் ஒரு சின்ன சர்க்கலில் விழுந்து இப்போ அழுதுட்டு இருக்கீங்க. தூங்காத இரவுகள் உங்களுடைய வாழ்க்கை பயணம். இதுவே இப்போதைக்கு உங்களுக்கு உண்டான கரண்ட் ஸ்டேட்டஸ். நிறைய அப்படியே கொத்தா விழுந்தாலாம் கிடையாது. ஆனால் நிறைய பேர் வரேங்கிற மாதிரி தான் நிறையா விஷயங்கள் வருது. பட் எனக்கு ஒன்று வரட்டும். ஏன்னா தெளிவாக 1 by 1 கடவுளுக்கு தெரியும் இந்த கார்டுக்கு அப்புறம் இந்த விஷயம் வரணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த நபருக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு அவர் அதையும் எழுதி வச்சுருக்காரு. அதனால் இங்கே நம்மளால் கடவுளோடைய அந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு புரிய வராது. நமக்கு நம்மளுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் தான் நமக்கு என்ன விஷயங்கிறது புரிய வரும். வாவ், காதலை குறித்து வாவ், இங்கே பாருங்கள், 2 கார்டும் அருமையான கார்டாக இருக்குது. காதலை குறித்து தான் நீங்கள் பார்க்குறீங்க. என் காதல் சேரலை, நோ கான்டாக்டில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் காதல் சேர்றதுக்கு உண்டான அத்தனை விஷயங்களும் இங்கே உங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கீங்க. நீங்கள் கடவுளோட குழந்தை, உங்களுடைய வேண்டுதல்கள், உங்களுடைய அந்த ஒரு கடவுள்கிட்ட வச்ச ப்ரேயர், மேனிஃபெஸ்டேஷனில் வச்ச ப்ரேயர் எல்லாமே கடவுளுக்கு போய் சேர்ந்துருச்சு. நிச்சயமாக ஒரு மியூச்சுவலான ஒரு லவ் தாங்க. இவங்க உங்களை ஏமாற்ற மாட்டாங்க. இவங்க உங்களுக்கு அழகான ஒரு காதலை கொடுப்பாங்க, உண்மையான ஒரு காதலை கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் கொடுப்பீங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஈக்குவலாக இருக்கும். நீயா நானா, அவங்க நிறையா கொடுத்து நீங்கள் கம்மியாக கொடுத்து அவங்க நிறையா, அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு ஈக்குவாலிட்டியாக உடல் அளவில் 2 பேராக இருந்தால் கூட அது சோல் லெவலில் ஒரு 2 பேரும் கனெக்டிவிட்டியான ஒரு சோலாக தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. ஏன்னா இது டிவைன் கனெக்ஷன் தான் இது. அதனால் இது ஆரோக்கியமான ஒரு உறவு தான். கண்டிப்பாக ஒரு ப்ரொப்போசல் இருக்குது.
நிறையா விஷயங்கள் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு, அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஒரு எம்பரர், எம்ப்ரஸ் மாதிரி தான் உங்களுடைய அந்த ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்க போகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அவங்களே வந்து ஒரு கமிட்மெண்ட்டுக்கு வந்து வராங்க. கமிட்மெண்ட் கொடுக்க வராங்க. நிச்சயமாக பேச வரப்போகிறாங்க. ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து கடவுளோட ஒரு டிவைன் பிளான் தான். ஒரு அல்ல குறையாத ஒரு அட்சய பாத்திரம் மாதிரி உங்களுக்கு லவ் பண்ணக்கூடிய, உங்களை நேசிக்கக்கூடிய, துரத்தி உங்களை நேசிக்கக்கூடிய ஒரு காதல் அன்பு உங்களை தேடி வருது. ஏன்னா கடவுளோட டிவைன் டைமிங்கில் டிவைன் அந்த பிளான் படி தான் எல்லாமே இப்போ கண்டிப்பாக நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு உண்டான ஒரு அழகான நியூ பிகினிங் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. ஏன்னா ஆன்சஸ்டர்ஸ்லேருந்து, கடவுள்லேருந்து, ஏஞ்சல்ஸ்லேருந்து எல்லாமே பக்காவாக உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு கனெக்ஷனாக அவங்க கூடவே இருக்காங்க. எல்லா விதத்துலேயும் ஒரு ஒரு சர்ப்ரைஸாக, எல்லா விதத்துலேயும் ஒரு சந்தோஷமாக, ஒரு அழகான இனிமேல் வந்து தடங்கள் அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கே வந்து இடம் இல்லாமல் ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்குது. வாழ்கிற வாழ்க்கையை சொர்க்கம் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு பர்சனை உங்கள் கூட சேர்த்து வச்சு கடவுள் நின்று ஏத்தாப்பில் நின்று அழகாக சந்தோஷமாக ரசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இங்கே வந்து வருது. எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த ஒரு தருணம் என் கையில் தான் இருக்குது. இதெல்லாம் பெருசே கிடையாது. நான் கடவுளை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் பெருசு கிடையாது. கடவுள் மட்டும்தான் பெருசு. கடவுள் வந்து என்ன சொல்கிறாரு, நீ தான் பெருசு அப்படிங்கிற ஒரு உணர்ச்சியை நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் கண்டுபிடிக்கும் போது கண்டிப்பாக வந்து கடவுளை பற்றியும் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு ஆன்சரோட சூப்பரான கார்டு பயங்கரமாக இருக்குது. எல்லாமே இங்கே வந்து ஒன்று கார்டு வந்து கதை சொல்லுது. ரீடிங் பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு. வாவ்! நிச்சயமாக உங்களோட காதல் உங்களை அப்ரோச் பண்ணதாங்க போகுது. அது வந்து அருமையாக இருக்குது. அது எப்படி வருது அப்படின்னா குதிரை வேகத்தில் வருது. இது ஒரு பாதுகாப்பான ஒரு காதல் தாங்க. இடையில ஏதோ வீக்காக இருந்து உங்களை விட்டு போயிருக்கலாம். ஏதோ ஒரு தெளிவற்ற சுச்சுவேஷனில் சண்டை போட்டு போயிருக்கலாம். ஆனால் இனிமேல்லாம் வந்து இனிமேல் இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, விட்டு பிரிஞ்செல்லாம் இருக்க முடியாது. அதனால் உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு எல்லாமே செட்டில்மெண்ட் மாதிரி பண விஷயத்துலையும் ஃப்யூச்சரில் வாழக்கூடிய அந்த ஒரு விஷயம்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு ஒரு எப்படி எந்த இடத்துல பேசணும், நிறைய வந்து ஒரு நாலேஜ், நிறைய விஸ்டம், நிறைய ஒரு அறிவெல்லாம் அவங்க அடியெல்லாம் பட்டு அதில் கிடைச்ச நாலேஜ் மூலமாக உங்களை அப்ரோச் பண்ணி இனிமேல் வரக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கக்கூடிய அந்த மனப்பக்குவத்துக்கு 2 பேருமே வந்திருப்பீங்க. அந்த ஒரு சுச்சுவேஷன், அந்த ஒரு லெசன்லாம் நீங்கள் படித்ததுக்கப்புறம் அவங்களே வந்து கடவுள் கொடுத்த அந்த டிவைன் டைமில் பிளானில் வந்து அவங்களே உங்கள் வாழ்க்கையை தேடி வராங்க உங்களுக்கு அன்பு கொடுக்கறதுக்காக. சூப்பரான கார்டாக இருக்குங்க. ரொம்ப வந்து அருமையான கார்டாக இருக்குது. நிச்சயமாக கல்யாணம் குறித்து தான் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் இருக்குது, குழந்தை இருக்குது, அத்தாரிட்டியான ரொம்ப அழகான ஒரு பர்சன் தான் நீங்கள். அதனால் ஒரு நியூ பிகினிங் தான். இது வரைக்கும் என் வாழ்க்கையில் பிகினிங்கே இல்லை, எல்லாமே எண்டிங்காக இருக்குது அப்படின்னா இல்லை, எல்லாமே இனிமேல் தான் பிகினிங்கு. ஏன்னா நிறையா பட்டுட்டீங்க. இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. நீங்கள் உட்காந்து அழுவுறதுக்கு உங்கள் கண்ணில் இருந்த கண்ணீர் கூட நிறையா பேருக்கு வற்றி போயிருக்கும். ஆனால் ப்ராஸ்பரிட்டியான ஒரு லைஃப் இருக்குது. கடவுள் உங்களை பார்த்துட்டே இருக்காங்க. சந்தோஷமான வாழ்க்கை தான். சூரியன் மாதிரி பிரகாசிக்கக்கூடிய ஒரு நிறைய டேலண்ட் உள்ள பர்சன். அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் வந்து அடிச்சடித்து ஒவ்வொரு தடவையும் துவம்சம் பண்ணுறதுக்கு காரணம் உங்களுக்கு டேலண்ட் இருக்குது. அது தெரிஞ்சிக்காத வரைக்கும் நீங்கள் திரும்ப இதுக்குள்ளேயே லூப்புக்குள்ளேயே மாட்டி நீங்கள் அடி வாங்குவீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு எல்லாத்துக்கும் உண்டான பலன் கண்டிப்பாக இருக்குங்க. அதனால் எதை குறித்தும் நீங்கள் இனிமேல் வந்து கவலைப்படவே தேவையில்லை. உங்கள் வாழ்க்கையை கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு சரண்டர் மோடு வந்துட்டு உங்களுக்கு உண்டான வேலைகளை மட்டும் நீங்கள் பார்க்கலாம். இன்னும் நம்ம குழந்தை தான் கடவுளுக்கு. அதனால் நம்ம என்ன நினச்சிரும், நம்ம நிறையா படிச்சிட்டோம், நம்ம தான் எல்லாம் சரி பண்ண போகிறோம்னு கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கைக்கு வந்து அறிவு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பங்கே கிடையாதுங்க. தேவைப்படுற இடத்துல மட்டும்தான் அந்த அறிவை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். மற்ற இடங்களெல்லாம் அறிவை அப்படியே வச்சுட்டு கடவுள்கிட்ட, ஏன்னா அவருக்கு தெரியும் எந்தெந்த நேரத்தில் எது கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். எந்த நேரத்தில் ஒரு குழந்தைக்கு வந்து பிறந்ததுக்கப்புறம் அதுக்கு பால் வேணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து செயற்கையாக எந்த விஷயமும் நம்ம பண்ணுறதில்ல. அந்த குழந்தைக்கு பால் வேணும்னு சொல்லிட்டு கடவுளே வந்து ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி அந்த தாயினுடைய மார்பிலேருந்து பால் சுரக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு இயற்கையான ஒரு விஷயத்தை கடவுள் படைச்ச அவருக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும், நம்மளை படைச்ச அந்த கடவுளுக்கு தெரியும் எப்படி எந்த நேரத்தில் தன்னோட குழந்தைய பாதுகாக்கணும்னு. அப்புறம் நம்ம எதுக்குங்க கவலை பண்ணணும், நமக்கு இன்னும் ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது, என்ன வரப்போகுது, இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கலாம் இல்லாமல் உங்களுக்கு கரெக்டான பாதையில் நீங்கள் போகும்போது உங்களுக்கு அடுத்து என்னென்னு ஒவ்வொரு பாதையாக ஒவ்வொரு டெஸ்டினேஷனாக உங்களுக்கு வந்து விளக்கிட்டே வருவாங்க. அந்தந்த இடத்துல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், எந்த பக்கம் போகணுங்கிற ஒரு மேப்பு மாதிரி கூடவே இருந்து வழிகாட்டுவாங்க. அதனால் அக்செப்ட் பண்ணிப்போங்க. நிறையா விஷயங்கள் வாழ்க்கையில் அக்செப்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தான் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம். எது வந்தாலும் ஏற்றுக்கோங்க. எந்த சுச்சுவேஷனே மாறி ஏதோ வேறு ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே புதுசாக நீங்கள் வந்து மனசை மாற்றிக்கிட்டு வாழணுங்கிற ஒரு சுச்சுவேஷன்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஏற்றுக்கோங்க. ஏன்னா அங்கே தான் உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்குது, அங்கே தான் உங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்குது. கடவுளோட அந்த ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு அங்கே தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஏன் நீங்கள் இன்னும் அதே இடத்துல நின்றுட்டு ஒருத்தங்களுக்காக அழுதுகிட்டே இருக்கணும். லெட் கோ பண்ணுங்கள். சரண்டர் மோடு வந்துருங்க. அமைதியாக இருங்க. நிறைய கிளாரிட்டி கிடைக்கும். அமைதியாக நீங்கள் இருக்க உங்கள் இன்னரில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் கிளாரிட்டியாக உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை மூவ் ஃபார்வர்டாக ஆகும்.
சரியா? அதனால சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள லெட் கோ பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் அலைன் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி உங்களை ஃபார்வர்டாக நீங்கள் மூவ் பண்ணி போகும்போது உங்களோட கோல் அண்ட் பர்பஸில் நீங்கள் சக்ஸஸ் தாங்க ஆவீங்க. அதனால உங்கள் வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்குது. அக்செப்ட் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் சேஞ்சு ஹாப்பினஸ் மைண்ட் செட்டோட உங்கள் வாழ்க்கையை அணுகுங்க. சூப்பராக இருக்குது கார்டு. 5555 கண்டிப்பாக பார்ப்பீங்க. டைப் பண்ணுங்கள். ஏன்னா நிச்சயமாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது உங்கள் வாழ்க்கையில். சேஞ்சஸ் இருக்குது. அதை ஏற்றுக்கிட்டு போங்க. அந்த க்ரோத் இருக்குது, அபண்டன்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே கடவுள் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த டைமிங்கில் தான் நமக்கு வந்து அந்த வரம் கிடைக்கும். அந்த டைமிங்கில் கிடைக்கும் போது டக்குன்னு வாங்கிக்கணும். கண்டிப்பாக மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. எல்லா டாஸ்க்கையும் வந்து அக்செப்ட் பண்ணி நீங்கள் அப்படியே மாதிரியாக அந்த டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏன்னா கடவுளோட கைடன்ஸ் இருக்குது, கடவுளோட சப்போர்ட் இருக்குது. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த மாற்றம் தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு எதிர்காலத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விஷயங்க. அபண்டன்ஸே கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம். அதனால் உங்களோட உண்மையான சோல் வந்து இதுக்காக தான் வந்திருக்கு. இந்த விஷயம் கற்றுக்கிறதுக்காக, இந்த விஷயம் ரியலைசேஷன் பண்ணுறதுக்காக, அந்த ஒரு விஷயத்தை நோக்கிய பயணத்தை நீங்கள் போகும்போது தான் உங்கள் சோல் வந்து உங்களை வந்து சந்தோஷமாகவே இருக்க முடியும். இருக்க வைக்க விடும். இல்லைன்னா சந்தோஷமாக உங்களால் இருக்கவே முடியாது. சூப்பரான கார்டு இல்லையா? சரி, அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த லவ் மெசேஜ்லேருந்து நம்ம லவ் மெசேஜ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சிவாப்பாவோட ஒரு வார்த்தை வாங்கிடலாம். லவ் மெசேஜில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் எனக்கு அப்படின்னா, ஐ லைக் மீ பெட்டர் வென் ஐ ஆம் வித் யூ. நான் வந்து என்னையே எனக்கு பிடிக்க ஆரம்பிக்கும் நான் உன் கூட இருக்கும்போது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் வந்து, யூ ஆர் த வாட்டர் டு மை ஓஷன். நீ என்னுடைய ஓஷனுக்கு அழகான ஒரு தண்ணீர் மாதிரி. அந்த ஓஷன் எதுக்கு இப்படி பேர் வருது அப்படின்னா, தண்ணி இருந்தால் தான் அதுக்கு பேர் ஓஷன், இல்லைன்னா அதுக்கு பேர் பாலைவனம். லவ்விங் யூ இஸ் லைக் ப்ரீத்திங் ஐ கான்ட் ஸ்டாப். உன்னை லவ் பண்ணுறதே வந்து மூச்சு விடுற மாதிரி. இதை என்னால் நிறுத்தவே முடியாது. ஏன்னா மூச்சு விடுறதை நிறுத்திட்டா நான் செத்து போயிடுவேன். அதனால் உன்னை லவ் பண்ணுறதை நிறுத்திட்டா அதே நிலைமை தான் எனக்கு, சேம் தான் அப்படிங்கிறாங்க. யுவர் லவ் இஸ் ஆல் ஐ நீட் டு ஃபீல் கம்ப்ளீட். உன்னோட லவ் தான் நான் முழுசாக என்னோடய வாழ்க்கையில் கம்ப்ளீட்டாக என் வாழ்க்கையை வந்து எல்லாத்தையும் சாதித்து முடிச்சிருச்சு அப்படின்னு பெருமிதம் எப்போ கொள்வேன்னா, உன் கூட இருக்கும்போது, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்து சிவாப்பா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, சிவாப்பாவோட கைடன்ஸு, காளிமாவோட கைடன்ஸு, ஆஞ்சநேயரோட கைடன்ஸ் இதெல்லாம் நமக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுத்து ஃபர்தராக நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கோம். டெய்லி நான் எதுக்கு ரீடிங் கொடுக்குறேன் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் பதிய வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விஷயம். கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை உயரத்தாங்க போகுது. வாவ். பேங்க் அடிக்ஷன், ட்ரான்ஸ்ஃபர் மெட்டீரியலிசம் அண்ட் கல்டிவேட் டிவோஷன் டு லார்ட் சிவா. சில விஷயங்களை வந்து அடிக்ஷனாக பிடிச்சிருக்கீங்க. என் வாழ்க்கையில் வந்து இவ்வளோ சோகம் வந்துச்சு, அதனால நான் இது அடிக்ஷன் பிடிச்சிருக்கேன். என் சோகத்துலலாம் இருந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பெயின் வருவீங்க. எந்த சோகத்துக்கும், எந்த ஒரு துக்கத்துக்கும், எந்த ஒரு கஷ்டத்துக்கும் நம்ம அடிக்ஷனாக போய் ஒவ்வொரு தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபடுறது, அது வந்து ஒரு சொல்யூஷனாக நிச்சயமாக இருக்காது. இதை இன்னும் வந்து நீங்கள் வந்து உங்களை கவலையை மறக்கிறதுக்காக, உங்களையே நீங்கள் மறக்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு அடிக்ஷன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இது உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து கொண்டு வராது. அதனால் நல்ல ஒரு பக்தியை வந்து கடவுள் மேலே வைங்க. கடவுள் உங்களை காப்பாற்றி நல்ல வழியில் கூட்டிகிட்டு வருவாங்க. எப்பயும் நல்லதே நினைங்க. இந்த ரீடிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எப்பயும் நல்லதே நினைங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது 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 மட்டும்தாங்க நடக்கும். தேங்க்யூ ஸோ மச்.